நந்தினி, ஹரியோட வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. சீக்கிரம் வா, ரெடி ஆகு. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? நான் வரலம்மா, நான் அங்கே வரல. எனக்கு புரியுது உன்னோட வழி என்னன்னு. ஆனால் இப்போ வேற வழி இல்லை. நீ தான் வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் நந்தினி. நீ தான் தப்பு பண்ண. இப்போ நீ தான் அதுக்கு பிராய்ச்சித்தமும் பண்ணணும். நீ தான் அவங்கள்ட்ட சொல்லணும். அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? நான் தான் அவங்ககிட்ட சொல்கிறேன்ல, எனக்கே இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ தான் வந்து பேசணும். நான் வரேன், நீ சீக்கிரம் கிளம்பு. அவங்க வந்துட்டாங்க. என்னடா என்ன பண்ற? சும்மா சேல்ஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கேன்டா. ஏன்டா அப்படி நடிக்கிறேன்? நான் உள்ள வரும்போது சோகமா உட்காந்துட்டு இப்போ நான் வந்ததும் சீக்கிரமா நடிக்கிறியா? ஆமா, அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனியே, என்ன ஆச்சு அங்க? ஏன் மூஞ்சி அப்படி தொங்க போட்டு உட்காந்துருக்க? மச்சான், அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா அந்த ஹரியோட வீட்டுல இருந்து அவளை பொண்ணு பார்க்க போயிட்டாங்க. மேபி அவ எஸ் சொல்லிப்பான்னு அர்த்தம். இடியட் மாதிரி பேசாத ஃபூல். அவளுக்கு உன்னை பிடிக்கல, அவன் உன்கிட்ட சொன்னாளா? நீயா ஏதாவது ஒன்று பார்த்துட்டு நீயா ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு வந்துடுறதா? இல்லடா, நான் அங்க இருந்த அந்த கிஃப்ட்டை வச்சுட்டு அவளுக்கு எத்தனையோ தடவை ஃபோன் கால் பண்ண ட்ரை பண்ணேன், மெசேஜும் பண்ணேன். ஆனா அவளுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலையே. ஒருவேளை அவன் என்னை லவ் பண்றதா இருந்தா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கணும்ல. ஒருவேளை அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கலாம், இல்ல அவங்க சைலண்ட்ல போட்டிருக்கலாம். அவங்க அங்க என்ன நிலைமையில இருந்தாங்களோ, நீ மாதிரி லூஸ் மாதிரி வந்து இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அறிவில்லையா உனக்கு? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? என்னடா சொல்ற? அப்படி இருந்திருக்கலாம்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ? இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு அறிவு கிட்டவனே. என் மருமக பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கா. ஆனா என்ன, முகம் ஏதோ சுருங்கின மாதிரி இருக்கு. அம்மா விடுமா, கண்டதை போட்டு பேசிட்டு இருக்காத. அவளுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இதோ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க போறாங்க. பொண்ணுங்களுக்குலாம் இதெல்லாம் இயல்புமா. சும்மா அவளை கேள்வி கேட்டுட்டு இருக்காத. அடேங்கப்பா, இப்பவே சாருக்கு ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி ராஜா, சரி. நந்தினி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, நீங்க போய் பேசுங்க. அம்மா, ஏமா அப்படி பண்ற? இது உனக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பா பாத்துக்க. நீ அவங்ககிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறியோ அப்படி புரிய வச்சுக்க. நந்தினி, ஒரு நிமிஷம் இருங்க ஹரி. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்லுங்க. ஹரி, நான் உங்களோட ஃபீலிங்ஸை மதிக்கிறேன். ஆனா என் மனசுல இன்னொருத்தவங்க இருக்காங்க. எனக்கு தெரியும், சுதர்சன் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். சரி ஓகே, இதை நீ ஏதோ ஆன்டிக்கிட்ட சொல்லிக்காத. என்கிட்ட இதை சொன்னதா? நான் வேற பிளான் பண்ணியிருக்கேன். நான் அதுபடி பார்க்குறேன். கண்டிப்பாக உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகாது. உனக்கும் சுதர்சனுக்கும் தான் கல்யாணம் ஆகும். கவலைப்படாத. தேங்க்யூ ஹரி. நான் இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்ல போறேன்னு நினச்சிட்டு இருப்பேன். நீங்களே சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஓகே, நோ ப்ராப்ளம். பாஸ், உங்களை பார்க்க ஹரின்னு யாரோ வந்திருக்காங்க. ஹரியா? சரி, வர சொல்லு. ஓகே பாஸ். நீயா? நீ எதுக்கு இங்கே வந்த? அதுவும் இந்த கோலத்தில்? ஏன் வரக்கூடாதா சுதர்? இல்லை அப்படின்லாம் சொல்லலை. இந்த வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் போட்டு வந்திருக்கியா? அதுவும் என்ன தேடி வந்திருக்க? அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். உன்கிட்ட உனக்கு கேட்கணும் சுதர். என்ன, நீ நந்தினியை லவ் பண்ணுறியா? ஆமாம். அது எப்படி உனக்கு தெரியும்? நந்தினி சொன்னாளா? அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளை பொண்ணு பார்க்க போகும்போது அவன் என்கிட்ட நடந்துக்கிட்டதை வச்சு கண்டுபிடிச்சேன். வேற யாரோ லவ் பண்ணிட்டு இருப்பான்னு நினச்சேன். பட் நீயா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதையுமே நான் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓ சரி சொல்லு, நீ நந்தினியை லவ் பண்ணுறியா? என் மனசு ஃபுல்லாக தான் இருக்கா. 2 நாளாக நான் சாப்பிடலை, தூங்கலை. என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு எதுவும் புரியல. பட் நான் அவளை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிருக்கேன். ஓ ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், நீ என்ன இந்த கெட்டப்பில் வந்து நின்றுருக்க? நீ தான் ஃபைனலாக அவளை ஃபிக்ஸ் பண்ண போனேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டியா? பார்த்தியா? ஆ, நான் உன்னை பார்த்தேன் சுதர். நான் காரில் போகும்போது நீ உன்னோட கையில் ஒரு கிஃப்ட்டை வச்சுட்டு நின்றுட்டு இருந்த. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நந்தினி உன்னை தான் லவ் பண்ணுறா, நீ நந்தினி லவ் பண்ணுறேன்ட்டு. என்ன சொல்கிற? நந்தினி என்ன லவ் பண்ணுறாளா? ஆமாம், அவள் உன்னை தான் லவ் பண்ணுறா. நந்தினியே சொன்னாளா? ஆமாம், அவள் தான் சொன்னான். சரி சுதர், நான் கிளம்புறேன். என்ன சடனாக கிளம்புறேன்ட்டு இவ்வளோ பெரிய ஹாப்பி நியூஸ் எனக்கு சொல்லியிருக்க. சாரி, நீ பொண்ணு பார்க்க போனதான். பட் எனக்கு அவன் மேலே பயங்கர லவ். அவன் எனக்கு என்னை லவ் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஹாப்பி ஆனதுன்னு பார்த்து நானும் ஹாப்பி ஆகிட்டேன். சரி, எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்கேன், நான் கிளம்புறேன். ஓகே.
என்னது நந்தி என்ன லவ் பண்றாளா? அச்சச்சோ, இது தெரியாம இருந்திருக்கேடா சுதரு. நீ வேஸ்டா. கோபி சொன்ன மாதிரி நீ எதுக்கும் ஆக்கல. அழகா அந்த கிஃப்ட் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். அந்த கிஃப்ட் நேரம் எங்க இருக்கோ? கடவுளே ரொம்ப நன்றி. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ட்டு. நல்ல வேலை, ஹரியா புரிஞ்சுக்கிட்டான். அவங்க லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம எது தப்பு பண்ணிட்டேனா? என் பொண்ணு இதனால கஷ்டப்படுவாளா? அது இப்போ புலம்பு என்ன பண்ணுறது? நீ முன்னாடியே இல்லை யோசிச்சிருக்கணும். அவளுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணல. அவங்க வேற என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது பெருசா ஆனால் எந்த பிரச்சனையில கொண்டு போய் நிற்கணும் கூட தெரியல. சுதர்சனுக்கு என்ன குறைச்சல்? நீ ஏன் அவனுக்கு ஓகே சொல்லாம இவளை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் என் பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சுதா, எங்க இருக்க? நான் உங்ககிட்ட பேசணும். எனக்கு தெரியும் நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கீழே பாரு. हेलो फ्रेंड्स, என்ன ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? ரொம்ப சிரிக்காதடா. हेलो मैडम जी, आप कैसे हो? தமிழ்ல பேசு. தமிழ் தமிழ். சரி சரி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ பார்க்க வந்து. நீ வீடியோ போட்டு ரொம்ப நாளைக்குன்னு சொல்லு. ஒரு உன்கிட்ட பேசிட்டே நான் ஒன்று மக்களுக்கு சொன்னது மறந்துட்டேன். மக்களே, என்னையும் ஒரு ஆளை மதிச்சு என்னையும் நம்பி ஒரு 200 பேர் சப்ஸ்கிரைப் இருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் என் நன்றி எப்படி சொல்வேனே எனக்கு தெரியல. ஆமா ஆமா, நன்றி வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல. முதல்ல ஒழுங்கா வீடியோ போடுறா. எனிவே, தேங்க்யூ ஃபார் த 200 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ வெரி மச். அண்ட் வீடியோ பார்க்குற மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் 300 ரீச் பண்ணணும், அடுத்த கோல் இல்லையா? அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் நீங்கள் பண்ணுற கமெண்ட் நான் வாசிக்கிறேன். ஓகே, ஓகே, பாய் மக்களே, டாடா. லவ் யூ.